கரூர்ல இவ்வளவுக்கு பிறகு மக்கள் எழுச்சியோட வந்து 90% போட்டாங்கன்னா விஜய் நின்ன திருச்சி கிழக்குல அப்படி வரலையே. விஜய்க்கு ஆதரவு தளம் இருக்கிறது, ஆனா அது வெற்றியை பெறக்கூடிய அளவுக்கு இவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாத்தையும் அடிச்சு ஜெயிச்சுட்டு வந்து ஒரு என்டிஆர் மாதிரி உட்காருவார். பட் அந்த வேவ் அப்படிங்கிறதே இல்லாதது, ரொம்ப அமைதியா இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு எந்த வகையில் அது ஆபத்து? யார் ஓட்டு போகுன்னே தெரியாம எல்லாரும் பயத்துல இருப்பாங்க இல்லையா? அடி வயிற்றுல நெருப்பு இல்லை, எரிமலையே இன்னைக்கு கக்கிக்கிட்டு இருக்கோம். அதிமுக ஆல்ரெடி பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டாங்க போஸ்ட் எலெக்ஷன் அலையன்சஸ்க்காக. ஆனா அவ்வளோ சீட்ஸ் வருமா தாவேகாவுக்கு அலையன்ஸ் வைக்கக்கூடிய அளவுக்கு, அவங்க சப்போர்ட் தேவைப்படுற அளவுக்குன்ற ஒரு கொஸ்டின். இது ஏடிஎம்கே சைடும் மறுக்கல, டிவிகே சைடும் மறுக்கல. FCRA சட்டம் குறித்து கேட்கும்போது எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார், அது இன்னும் சட்டம் வரல, அது அவங்களுடைய கொள்கை முடிவு, இன்னும் சட்டம் வரல, வந்தாதானே தெரியும் இம்பாக்ட் அப்படின்னு பேசுறாரு. விஜய் மௌனமா இருக்கிறதும் அவர் இப்படி பேசுறது இதை விட ஆபத்தானது. ஆக்சுவலா அவர் இப்போ போய் நான் உங்களுக்கு ஆல் பாஸ் போட்டேன் இல்லையா கோவிட் டைம்ல அப்படிங்கிறது பேசிட்டு இருக்காரு. பயனாளிகள் அதிமுக பீரியட்ல இருந்தாங்க, இப்போ மறந்துருப்பாங்க. இட் வாஸ் அ லாங்கர் பீரியட் இல்லையா? 5 ஆண்டுகள்ங்கிறது. திமுக இப்ப இருக்கக்கூடிய பயனாளிகளே கூட டில்லி டைலிங்கா இருந்து போகலாம் அப்படின்னா அதிமுகவுக்கு சஸ்டெயின் ஆகுமாங்கிற கேள்வி இருக்கு. அதிமுக இடத்தில் தன்னை பொசிஷன் பண்றதுக்கான எல்லா வேலைகளையும் விஜய் கால்குலேட்டடா செய்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. The Chennai Silks in Mega Summer Sale. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சிறப்பா. எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, அந்த ஜோஷ் அப்படிங்கிறது கட்டாயமா இருக்கு. ஓகே, நமக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு அந்த ஜோஷ் இருக்கு. அண்ட் நம்ம களத்திலையும் பார்க்க முடிஞ்சது, நிறைய பேர் அவ்வளவு ஆர்வமா போய் வாக்கு செலுத்தியிருந்தாங்க. அண்ட் 85% இதுவரைக்கும் தமிழகத்துல இல்லாத ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நம்பரா பார்க்க முடியுது. 85.15% வாக்குகள் தமிழகத்துல பதிவாகி இருக்கு. தமிழகத்துல மட்டும் இல்லை, இந்த இன்க்ரீஸ் அப்படிங்கிறது நடந்த 5 மாநிலங்கள்லயும் இருக்கு. ஸோ இதை ஒரு இம்பாக்டா கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த போஸ்ட் எலெக்ஷன் இம்பாக்ட், போஸ்ட் எலெக்ஷன் வேவ் அப்படிங்கிறது தமிழகத்துல எப்படி இருக்கு? முதல்ல நல்ல வேலையா நீங்க 5 ஸ்டேட்லயும் அது உயர்ந்து இருக்குன்னு. ஏன்னா விஜய் சார் ஃபேக்டர் வெஸ்ட் பெங்கால்ல கிடையாது, பட் ஸ்டில் ஒரு மாற்றத்தை நோக்கி அந்த ஒரு வேவ். ஏன்னா ஒரு பெரிய ஒரு ஜெனரேஷனே ஒர்க் பண்ணதாக இந்த எலெக்ஷன்ல நம்ம மற்ற எல்லா காலத்திலும் பார்த்தது. மேபி 67ல டிஎம்கே வந்த அந்த பீரியட் ஆன்டி ஹிந்தி இம்போசிஷன் அஜிடேஷன். அந்த சமயத்துக்கு பிறகு இளைஞர் பட்டாலும் ஒரு பெரும் அளவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஒர்க்கர்ஸா அவங்க மாறலனாலும் எலெக்ஷனோட சேர்ந்து டிராவல் பண்ணதாக நம்ம இதை மிக நிச்சயமாக பார்க்கலாம். ஏன்னா அந்த ஏஜ் குரூப் நான் சொல்றேன், நம்ம பூத் லெவல்ல பார்த்தாலும் சரி, பூத்துக்கு வெளியில நின்றுட்டு இருந்தவங்க தாவேகா அப்படிங்கிறது ஒரு விசிபிளா நமக்கு ஒரு ஃபேக்டராக இருந்திருக்கிறது. ஆனால் அது வந்து ரிசல்ட் எண்ட் ப்ராடக்ட் வரைக்கும் டிராவல் பண்றாங்களாங்கிற கேள்வி இருக்கு. நீங்க ஆரம்பத்தில் குறிப்பிட்டதே போல 85% அப்படிங்கிறது ஒரு வேவ் அப்படிங்கிற 2 விஷயம் பேசுறாங்க. முதல்ல இந்த 85ங்கிறது கரெக்டா அப்படிங்கிறது தான் பிரதானமா கேட்கணும். ஏன்னா ஏறத்தாழ 11% வாக்குகள் அந்த டிப் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த வாக்காளர் பட்டியலிருந்து 2006க்கு பிறகு நடத்தின SIRலும் தமிழ்நாடு ஓட்டர் ரோல்ல குறைஞ்சது. இப்போ நமக்கு ஆக்சுவலா நீக்கப்பட்டது 1 கோடி வாக்குகள். அந்த 1 கோடிக்கு பிறகு ஒரு 28 லட்சம் சேர்க்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த 97 நீக்கினாங்க, பிறகு ஒரு 4, அதுக்கப்புறம் சேர்க்கிற 28ல இந்த நீக்கினதுல இருந்து எலிஜிபிள்னு ஒரு 15 லட்சமும், மீதி ஒரு 14.5 லட்சம் ஃப்ரெஷ் ஓட்டர்ஸ் 18 to 19 சேர்க்கிறாங்க. அப்போ ஓவரால் உங்களுக்கு கட்டானது போக வந்தது 1 கோடி வாக்குகள் நீக்கப்பட்டு அதில் 28 லட்சம் சேர்த்துங்கிறது அந்த 70 lakhs எண்ட் ஆனது. இப்போ நீங்கள் டினாமினேட்டரை குறைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நியூமரேட்டர் ஏற தான் செய்யும். அதுக்கான கிளாசிக் எக்ஸாம்பிள் சென்னையில் போன முறை 2021 60% வாக்கு, இந்த முறை 23% ஏறி இருக்கு. இட் வாஸ் 83.7. ஆனால் எண்ணிக்கையில் பார்த்தா 47,000 பேர் குறைச்சலா ஓட்டு போட்டிருக்காங்க, குறைவா. ஓகே, how can it be possible என்ற ஒரு क्वेश्चन வரும்ல. ஏன்னா நீங்க கீழ இருந்த டினாமினேட்டரை குறைச்சிட்டீங்கல்ல. இப்ப நீங்க 100 மார்க்ஸ்க்கு 60 வாங்கினதும் 90க்கு 60 வாங்கின பெர்சன்டேஜ் கூட இல்ல. நீங்க கீழ இருந்த டினாமினேட்டரை குறைச்சி வச்சிருக்கீங்க. மேபி முன்னாடி 10th ஸ்டாண்டர்டுக்கு 500 இருந்தது, இப்போ 600 நினைக்கிறேன் 11th 12th. இப்போ நீங்கள் 500க்கு வாங்கின மார்க்கும் 600க்கு வாங்கினது ஃப்ரண்ட் மேலே இருக்கிறது அப்படியே தான் இருக்கு. பட் அவுட் ஆஃப் ஹவு மெனிங்கிறது தான் பிரதானமான கேள்வி. முதல்ல இந்த வேவ் அப்படிங்கிற ஃபேக்டருக்குள்ள நம்ம எடுத்தோம்னா சில, ஏன்னா இது டீடைல்டா ஆக்சுவலாக பிரிண்ட்ல தான் செஞ்சிருக்காங்க பல விஷயங்களையும். நான் முதல்ல குறிப்பிட்டது இந்த இதுதான், சென்னை கோன்றம் லோயர் டர்ன் அவுட் எட் ஹையர் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது
இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடியது 2021 இருந்ததை விடவும் இப்போ இந்த 47,000 அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, இந்த டிப்பு எஸ்ஐஆருடைய இம்பாக்டும் இருக்கு. எஸ்ஐஆருடைய இம்பாக்ட் மிக முக்கியமானதாக. எஸ்ஐஆருடைய இம்பாக்டும் இருக்கு அப்படின்னா அப்ப இன்னொரு இம்பாக்ட் என்னது? இன்னொரு இம்பாக்ட் அப்படிங்கிறது வாக்காளர்கள் பிரிந்து போன விஷயங்கள் அப்படிங்கிறது நான் வந்து குறைஞ்சதுக்காக சொல்றேன். ஓகே. எஸ்ஐஆர்ல என்ன பெரிய கேஸ் வந்ததுன்னா, எஸ்ஐஆருக்கு பிறகும் கூட இப்போ இந்த ஓட்டர் பர்சன்டேஜ் ஏறுச்சு ஏறலை அப்படிங்கிற இடம் இருக்கு இல்லையா, இதுல இது ஒரு வேவ் அப்படிங்கிறது கிடையாது நம்ம டிஃபரெண்ட் அப்படிங்கிறது என்னுடைய ஸ்டாண்டு. ஏன் அப்படின்னா வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அப்சல்யூட் நம்பர்ஸ் அப்படிங்கிறது அப்படியே தானே இருக்கு. வாக்கு போட்டவர்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. இல்லைன்னா இன்னொரு தியரி வைக்கிறாங்க, தமிழ்நாடு முழுக்க ஒரு 24 lakhs நியூ அடிஷன், அந்த 25 lakhs ஒரு வேவ் இல்லையான்னு கேட்குறாங்க. தமிழ்நாடு முழுக்க கடந்த 4 எலெக்ஷன்ஸ்ல மிக குறைவா அடிஷன் ஆயிருக்கக்கூடியது இந்த எலெக்ஷனாக தான் இருக்கிறது. உங்களுக்கு 2016 இட் வாஸ் அரௌண்ட் 63 lakhs வரைக்கும் போச்சு. அதுக்கு முன்னாடி 41 லட்சம். இவங்களாம் யாருன்னா அதுக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த பசங்க. நீங்கள் ஒரு சின்ன பேக்ரவுண்டுக்கு போனீங்கன்னா அந்த 85 to 90 அதில் பிறந்தவங்க தான் ப்ராபப்ளி இங்கே 2011 அந்த இதுக்குள்ளே 20 வருஷம் முடிச்சு வந்தவங்களா இருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் 3 குழந்தைகள் அப்படிங்கிறது ஏறத்தாழ ஒரு நார்மா இருந்தது. அதுக்கடுத்து ஒரு டெக்கேடு, அந்த 90s ஏர்லி 90s 90 to 95 அந்த பேட்ச் தான் அடுத்து 2011 to 16 வந்திருக்கும். 90s எண்டு ஏறத்தாழ 90s கிட்ஸ்க்கு நீங்கள் வந்தீங்கன்னா பெரும்பாலும் 2 பிள்ளைகள்ங்கிறது ஒரு நாமா இருந்திருக்கும். ஏர்லி 2000 நீங்கள் வந்துட்டீங்கன்னா அதற்கு பிறகு பெரும்பாலும் 1, சில வீடுகளில் தான் 2ங்கிற இடத்துக்கு போயிருக்கும். இதனுடைய பேட்டர்ன் தான் உங்களுக்கு புதிய வாக்காளர்களுடைய அந்த சர்ச் அப்படிங்கிறது டிப் ஆகிட்டே வந்திருக்கு. 2011 11% ஏறிச்சு, 2016 18% வரைக்கும் ஏறிச்சு, போன எலெக்ஷனில் 6%, 2021 இப்போ 5%. அப்போ அந்த 6% அப்படிங்கிறது அதுக்கு 20 வருஷம் 2021 அவங்க 2001 பிறகு பிறந்த பிள்ளைகள் 1 to அந்த 5 அங்கே பிறந்த பசங்கிற இடம் வருது. இதனுடைய இம்பாக்டே தவிர அது விசைனால ஆக்சுவலாக டிப்பு தான் ஆயிருக்கே தவிர கூடவில்லை. ஓகே. இந்த 21 அப்படிங்கிறதும் கம்மி, இந்த பக்கம் கீழே டினாமினேட்டரும் கம்மி ஆகும்போது அந்த இடத்துல அது பெரிய ஒரு ஃபேக்டராக தெரிகிறது. இப்போ எஸ்ஐஆரை தாண்டி ஓட்டர் பர்சன்டேஜ் என்னென்னலாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, இதில் ரொம்ப குறிப்பாக நீங்கள் செக்டார் வைஸாக பிரிச்சுக்கிட்டிங்கன்னா என்ஆர்ஐஸ் பெருமளவுக்கு வந்ததை போல ஒரு இமேஜ் இருக்கா சோஷியல் மீடியாவில். ஏன்னா விஜய் நாங்கள் ஓட்டு போகிறதுக்காக அங்கே கிளம்பும் போதே டிக்கெட்டை வாங்கிட்டு ஒரு வீலாக பண்ணி ரீல்ஸ் எடுத்துட்டு இங்கே வந்து இறங்கி அந்த அந்த ட்ரெஸ் கோடு, அந்த ஒயிட் ஷர்ட்டோ இல்லை டாப்போ இல்லை அதுக்கான இது அந்த ப்ரௌன் இல்லாமல் ஒரு கலரில் அதை எடுத்துக்கிட்டு இந்த ட்ரெஸ் கோடோட போன ரீல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். ஆக்சுவலாக இன்றைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய செய்தி, கல்ஃப் டென்ஷன்ஸ் மூலயமாக சென்ட்ரல் தமிழ்நாட்டில் என்ஆர்ஐஸ் இருக்கக்கூடிய செறிவான பகுதிகளில் வாக்கு சதவீதம் ஆவரேஜை விட குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதில் இந்த கல்ஃப் கண்ட்ரிஸை நம்ம பார்த்துட்டு அடுத்து கரூருக்கு வருவோம். ஏன்னா கரூர் ரொம்ப குரூஷியலான விஷயமா மாறினதுனால அவங்க சொல்கிறாங்க பட்டுக்கோட்டை, அதுலேயும் குறிப்பாக அதிராம்பட்டினம் கிராமங்கிறது என்ஆர்ஐஸ் ரொம்ப செறிவாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அது நமக்கு பட்டுக்கோட்டை கான்ஸ்டுவன்சியில் தான் வருது. அங்கே ஒரு பூத் நம்பரை அவங்க சாம்பிள் எடுக்கிறாங்க. 293 அப்படிங்கிற பூத் நம்பரில் 57.4% தான் போல் ஆயிருக்கு. ஏன்னா அங்க இருக்கக்கூடியவர்கள் என்ஆர்ஐஸாக யுஏஇலும் மற்ற கண்ட்ரீஸிலும் இருக்கிறார்கள். இந்த வார் சிச்சுவேஷன்னால 4 மடங்கு டிக்கெட் கூடுதலா போயிருக்கு. அதை தாண்டி அவங்களுக்கு லீவு கிடைச்சாலும் இங்க வந்துட்டு போறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. மேஜரா அவங்க லீவ் அவங்க டிசைட் பண்ணக்கூடிய ஒயிட் காலர் ஜாப்ஸ்ல அவங்க இல்லை. ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸாக இங்கிருந்து போனவங்களுக்கு பலவிதமான சிக்கல்கள் இருக்கு. இது வெறும் எனக்கு இங்க ஒரு சந்தேகம், நம்ம ஏன் கல்ஃப் கண்ட்ரீஸை மட்டும் பாக்குறோம்? இப்ப மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரியான இடங்கள்ல விஜய்க்கான ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் ரீசெண்டா நடந்த அந்த ஒரு ஆடியோ லான்ச்சுமே நம்மளால பார்க்க முடிஞ்சது. மலேசியால அது எவ்வளவு பெரிய வேவ் கிரியேட் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு. சோ அந்த இடங்கள்ல இருந்து வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இல்ல நினைக்கிறீங்க? இதுல எங்க விஷயம்னா, மலேசியால வந்தவங்க எல்லாம் இந்தியன் சிட்டிசன்ஸான ஒரு கேள்வி இருக்கு. அவங்க தமிழ் டயஸ்போராவை ரெப்ரசென்ட் பண்றாங்க. தமிழ்ஸ் ஃப்ரம் இந்தியாவா, இன்னமும் இந்தியன் சிட்டிசன்ஷிப் அவங்களுக்கு இருக்கா, அடுத்த ஜெனரேஷனை அவங்க இங்க வந்து தான் பிரசவத்துக்கு வந்துட்டு இங்க சிட்டிசன்ஷிப் அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்தினாங்களா, எவ்வளவு பேருக்கு வாக்கு இருக்கு? நான் இது என்னன்னா இந்த இடத்துல ஒரு கிளாஸ் டிவைட் இருக்கும்னு பாக்குறேன். ப்ளூ காலர்ஸ் ஜாபுக்காக அங்க போனவர்களும் ஒயிட் காலர் ஜாப்ஸ்ல இருக்கக்கூடியவர்கள் அவங்க லீவ் அவங்க டிசைட் பண்ணிக்கலாங்கிற இடத்துல இருக்கிறவங்க வெக்கேஷன் அவங்க எடுத்துக்கலாங்கிற இடத்துக்கும் கம்பெனியினுடைய அந்த ரெகுலேஷன்ஸ்க்கு உட்பட்டு கொடுத்தால், இல்லைன்னா நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி சில மாதங்கள் ஒர்க் பண்ணி சேர்த்து வைக்கணுங்கிற இடத்துல இருக்கிறவங்களுக்குமான டிஃபரன்ஸ் இருக்குது. இந்த அதிராம்பட்டினத்தை தாண்டி அவங்க அடுத்து தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஆவரேஜ் 80, ஆனால் தஞ்சாவூரில் 77.4% தான் ஓட்டு வருது. அறந்தாங்கியில் டிஸ்ட்ரிக்ட் ஆவரேஜ் மாவட்டத்துக்கு 83.9, இங்கே 70%, 13% கேப் இருக்குது. மயிலாடுதுறையில் ஓவரால் 82, அங்கே மயிலாடுதுறை கான்ஸ்டுவன்சி மட்டும் 70%, திருமயம்ல ஓவரால் 83, அங்கே 82. இதில் என்னன்னா இந்த ஒரு விஷயத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, பல செக்டார்ஸும்
இப்போ இவங்க அங்க ஃபாரின்ல இருந்து வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்தது விஷுவலா மட்டும்தான். ஆன் கிரவுண்ட்ல அந்த அக்ராஸ் த செக்ஷன்ஸ் இருக்குல்ல, இப்போ நான் ஏன் கிளாஸ் பேஸ்டு அப்படின்னா ரொம்ப அந்த ஒயிட் காலர் ஜாப்ஸ் நம்ம மீன் பண்ணக்கூடியது அவங்க சமூகத்தில் அந்த உயர்ந்த அடுக்குகளில் போய் பாலிசி மேக்கர்ஸாக இருக்கக்கூடியவங்களா அப்படி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது மட்டும்தான் வந்திருக்கு. தி அதர் சைடு ஆஃப் தி சொசைட்டிங்கிற இடம் மிஸ் ஆகுதுங்கிறது தான் நான் அதை சொன்னேன். கரூரில் இப்போ நமக்கு 90% போயிருக்குங்கிறோம். கரூரில் எஸ்ஐஆரில் என்ன நடந்துச்சு? கரூரில் புதிய அடிஷன் 26,000, கட் செய்யப்பட்டது 55,000 வாக்குகள். ஸோ ஓவரால் ஜிஸ்டில் இருந்து உங்களுக்கு 30,000 வாக்குகளை நீக்கின பிறகு வந்திருப்பது 90%ஆங்கிற கேள்வி இருக்கு. கரூர் பேசிஸாக நம்ம கேட்கறது, ஏன்னா கரூரில் இப்போ லாஸ்ட் டைம் 84, இப்போ 93 ஆயிருக்கு. 82 அரவக்குறிச்சி 91, கிருஷ்ணராயபுரம் 84லேருந்து 92, குளித்தலை 86லேருந்து 92னா நீங்கள் ஏறத்தாழ 30,000ங்கிறது ஆவரேஜாக இன்னும் நம்ம 1.25 லட்சத்துலேருந்து 1.25 லட்சம் அப்படின்னு வச்சோம்னா ஏறத்தாழ 1/5 கட் ஆயிருக்கு. 30,000 அப்படிங்கிறது ஆவரேஜாக 1.5 lakhs நம்ம வச்சோம்னா நீங்க 1/5 20% ஓட்டை கட் பண்ணிட்டு அப்புறம் 90% இருந்துங்கிறது பெருமையான ஒரு கேள்வி இருக்கு. நீங்க ஆரம்பத்துல கேட்ட அந்த வேவ்ங்கிற பாயிண்ட்டுக்கு நம்ம வந்தோம்னா இந்த எலெக்ஷன்ல வேவ் இல்லை. வேவ் இல்லாம ஒரு எலெக்ஷன் எப்படி இருக்க முடியும்? லைக் நம்மளால ஃபீல்டுக்கு போகும்போது, அவங்க வாக்களிக்கும் போது, அவங்களுடைய அட்டையர் பார்க்கும்போது அவங்களுடைய சப்போர்ட் யாருக்கு இருக்கு அப்படிங்கறத ஓரளவுக்கு நம்மளால சொல்ல முடியும்ல. இந்த எலெக்ஷன்ல ஆதரவு தளம் இருக்கிறது. இந்த எலெக்ஷன்ல ஆக்சுவலா ஒரு சைலன்ஸ் இருக்கு. அது வேவை விட மிக மோசமானதுன்னு நான் பார்க்குறேன். என்னன்னா நீங்க குறிப்பிட்டது அவருடைய ஆதரவாளர்கள் அதை வெளிப்படுத்துறாங்க. ஏன்னா அந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் கிடையாது. நீங்க ஒரு கடை வச்சிருக்கவங்ககிட்ட போய் நீங்க வாக்ஸ் பாப் எடுக்கிறதுக்கு பைட்டு போடுறீங்கன்னா அந்த இடத்துல உங்க வியாபாரம் பண்ணணுங்கிறது மைண்ட்ல இருக்கும். யாருக்கும் பெரிய அளவுக்கு சாதகம் பாதகம் இல்லாம மார்க்கெட்டுக்குள்ள கடை வைக்கிறவங்க அல்லது ரோட்டோரமா வைக்கிறவங்க இதுலயே நீங்க கேட்டகரிஸ் பிரிச்சுக்கலாம். நாளைக்கு நாங்கள் தொழில் பண்ணோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் பேசணுங்கிற அந்த ஒரு கமிட்மெண்ட் அவங்களுக்கு இருக்கும். அவங்க அதை கான்ஷியஸாக பேசுவாங்க. விஜயனுடைய ஃபேன்ஸாக இருக்கிறவங்க அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பெரிய கமிட்மெண்ட்ஸ் கிடையாது. கம்பேரிட்டிவ்லி அந்த ஏஜ் குரூப்புக்கு எதிர்ப்பு தான் வேலைக்குள்ளே போயிருப்பாங்க, இல்லை படிச்சுட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்பாங்க. அவங்க அதை மனம் திறந்து பேசுகிறாங்க. டிஜிட்டல் லிட்ரஸிங்கிறத நீங்கள் எடுத்து ஒரு பக்கம் வச்சுட்டு அதனுடைய ப்ரப்போர்ஷன் தமிழ்நாட்டினுடைய மோர் தென் ஹாஃபுக்கு போகலை. இது சோஷியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடியவங்க, கன்சியூம் பண்ணுறவங்க. அந்த டிஜிட்டல் லிட்ரஸியில் வெறும் டிஜிட்டல் லிட்ரஸிங்கிறது நம்ம ப்ரௌஸ் பண்ணி எடுக்கிறது அல்லது மொபைல் ஃபோன்ஸ் வச்சுருக்கிறது, நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறதுங்கிற இடத்துல தான் நம்ம ஒரு அளவுகோலாக வைக்கிறோம். எப்படி லிட்ரஸி இல்லைன்னா அவங்க பேரை எழுத தெரிஞ்சால் போதுங்கிற லெவலுக்கு வச்சாங்களோ அப்படி ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த விர்ச்சுவல் வேர்ல்டில் இயங்கக்கூடியவர்கள் இங்கே ப்ரிடாமினெண்ட்டாக இருக்கிறதுனால அப்படி ஒரு விஷயம் நமக்கு கடத்தப்படுகிறது. விஜய்க்கு ஆதரவு தளம் இருக்கிறது. ஆனால் அது வெற்றியை பெறக்கூடிய அளவுக்கு இவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாத்தையும் அடித்து ஜெயிச்சுட்டு வந்து ஒரு என்டிஆர் மாதிரி உட்காருவார் அப்படிங்கிற இடத்துக்கு அது போகலன்றதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம சொசைட்டியை ஒரு கிராஸ் செக்ஷனாக பார்த்தோம்னா தெரியும். ஏன்னா விஜய் ஹீஸ் கட்டிங் அக்ராஸ் ஓட்ஸ். யார் யார்கிட்டலாம் ஓட்டு இருந்துச்சோ எல்லார்ட்ட இருந்தும் விஜய் எடுக்கிறார். ஆனால் எவ்வளோ எடுக்க போறாருங்கிற கேள்வி இருக்கு. நான் சொன்ன இந்த சைலண்ட் அப்படின்னு நான் மீன் பண்ணது இந்த ஆதரவு தளங்கள் மட்டுமே சமூகமாக போய்விடுமாங்கிற கேள்வி இருக்கு. இது ஒட்டுமொத்த தமிழ்நாடு அந்த பாப்புலேஷனுடைய கிராஸ் செக்ஷனா இருக்கா? நம்ம சோஷியல் மீடியாஸ்ல பார்க்கக்கூடியது, வரக்கூடியது, எழுதக்கூடியது இதுதான் ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய பிரதிபலிப்பான ஒரு கேள்வி வருது. நம்ம எப்படி அதை ஜெனரலைஸ் பண்ணிடுறோம்? அது மட்டும் கிடையாது, ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய இம்பாக்ட். பட் ஃபீல்டு சைலண்டா இருக்கு, அந்த ஒரு வேவ் கிடையாது அப்படின்னும் போது நமக்கு ஒரு கன்க்ளூஷனுக்குள்ள வர முடியாது. லைக் மேபி May 4th தான் நம்ம கன்க்ளூஷனுக்குள்ள வர முடியும் ரிசல்ட் வந்த பிறகு. அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் ஓகே இது இப்படி போக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு சின்ன கணிப்பு இருக்கும்ல. இப்ப என்னன்னா அந்த வேவ்ங்கிறது ஆக்சுவலாக இவங்க சொல்லக்கூடிய எலக்டோரல் கவுண்ட்டை வச்சு இல்லை, நம்ம அதை ஓரளவுக்கு செட்டில் பண்ணிக்கலாம். அதாவது பர்சன்டேஜ் ஆஃப் போல்ஸை வச்சுக்கிட்டு வேவ் 85% வந்து இதை தீர்மானிக்காது. 85% தீர்மானிக்காது. ஏன்னா அது 85ங்கிறதுலேயே நம்ம டிஸ்பியூட் பண்ணுறோம். ஒன்று இதை விட முக்கியமானது 2011க்கு பிறகு 16லேயும் ஒரு ரைஸ் இருந்தது. அப்போ ஆனால் ஆட்சி கண்டினியூ தான் ஆச்சு. அப்போ இந்த தியரி அல்லது அந்த அடிஷ்னல் 24 lakhsனா எல்லா காலத்திலும் இதை விட ஜாஸ்தியாகவே ஆயிருக்கு. ஆட்சி மாற்றமும் நடந்திருக்கு. ஏன்னா உங்களுக்கு பேக் டு பேக்னும் போது அதாவது 20 வருடங்களுக்கு முன்னாடி பிறந்தவங்க ஆட்டோமேட்டிக்காக ஓட்டராக ஆட் ஆக போகிறாங்க. ஸோ அதில் அதை ஒரு ஃபேக்டராக நம்ம பார்க்க முடியாது. இது ஜென்ரல் ஃபினாமினா. வாக்காளர் எண்ணிக்கை ஒவ்வொரு முறையும் கூடுவது அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம டெத் ரேட்டை விடவும் இந்த பக்கம் டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்டினுடைய விளைவாக பாப்புலேஷன் கண்ட்ரோலில் நம்ம கண்ட்ரோல் பண்ணியிருந்தாலும் அந்த எண்ணிக்கை ஏற தான் செஞ்சுருக்கோம். நம்ம ஒவ்வொரு ஆண்டும் நம்ம 12th படிக்கிற பிள்ளைகளை வி கேன் டேக் அவ்வளோ பேர் அடுத்த 18 வயசு ஆகும்போது ஓட்டு போட வராங்க. நம்ம 12 லட்சமோ 13 லட்சமோ எவ்வளோ வருதுங்கிறது இருக்கு இல்லையா, ஸ்டேட் போர்டை தாண்டி மெட்ரிகுலேஷன்ஸ். இது ஒரு ஜென்ரலாக ஒரு வருஷத்தில் பிறந்த குழந்தைகள்ங்கிற அடிப்படையில் வர்றது. இதுக்கும் ஓட்டிங் பர்சன்டேஜுக்கும் வேவுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் கிரவுண்டில் நம்ம போகிறோம்னா பல இடங்கள் இருக்குது. இதில் விமன் சென்டர்
கான்ட்ரிக்காக பல விஷயங்கள் பேசப்படுது. ஏன்னா நானுமே பார்த்தேன் பல இடங்கள்ல குழந்தைகள் கன்வின்ஸ் பண்ணி, குழந்தைகள்லாம் ஓட்டு போகிற வயசில் இருக்கக்கூடியவர்கள் அம்மாவை, அவங்க ரிலேஷனில் இருக்கக்கூடிய அம்மா, பெரியம்மா, அக்கா எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி பூத் வரைக்கும் கூப்பிட்டுட்டு வந்து அங்கே ஒட்டி இருக்கிறத காட்டி நம்பரை பார்த்துக்கோங்க, இந்த இருக்கு சின்னம், விசில் சின்னம்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டுட்டு போகிற வரைக்கும் நான் நேரில் என்னோட பூத்லேயே நான் பார்த்தேன். ஓகே. ஆனால் நம்ம எங்கன்னா இந்தியன் விமனுடைய அவங்களுடைய இடத்துல இருந்து நம்ம அதை பார்த்தோம்னா எப்படி இருக்குங்கிறது. அடம்பிடிக்கிறது பிள்ளைனா செஞ்சு தரேன்னு தான் சொல்லுவாங்க இந்தியன் பேரண்ட்ஸ். செஞ்சு தரேன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இல்லைன்னா அடத்தை இப்போதைக்கு அடக்க முடியாதுங்கிறது இருக்கும். அதை தாண்டி எப்போ செய்யணுமோ அப்போ தான் செய்வாங்க. அதை செய்யணுமா வேண்டாமாங்கிற டெசிஷன் அவங்க தான் எடுப்பாங்க. ஒரு 3 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி யாருக்கு போடுறதுன்னு வீட்டில் கேட்டுட்டு டெசிஷனை வீட்டில் எடுக்க சொல்லி அதை போய் அவங்க எக்ஸிக்யூட் மட்டும் பண்ணிட்டு வருவாங்க இந்தியன் உமன் ஓட்டர்ஸ். அதுக்கடுத்த ஜென்ரேஷனில் மேபி நம்மளுடைய பேரண்ட் ஜென்ரேஷன்ஸில் ஒரு டிஸ்கஷன் போகும், ஒரு சஜஷன் கேட்பாங்க, டெசிஷன் அவங்க தான் எடுப்பாங்க. இப்போ அதை கேட்கணும்னு கூட அவசியம் இல்லை, நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் போகிறேங்கிற அளவுக்கு அடுத்து ஒரு பரிணாம வளர்ச்சி எடுத்திருக்காங்க இல்லையா. இப்படி இண்டிபெண்டாகவும் அங்கே போய் உள்ள பட்டனை நான் தானே ப்ரெஸ் பண்ண போகிறேன், போயிட்டு வந்து நான் சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு பல ஃபேக்டர்ஸ் அவங்க கன்சிடர் பண்ணி தான் போட்டிருப்பாங்க. வெளியில் பிள்ளைகளை சமாதானப்படுத்த அப்படி சொல்லலாம். அதாவது பிள்ளைகளுடைய ப்ரொடாமினன்ஸை மட்டுமே அவங்க டிக்டேட் பண்ணுற இடத்துக்கு போகிறத எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு இந்தியன் பேரண்ட்ஸ்க்கு, தமிழ்நாடு பேரண்ட்ஸ்க்கு மிக நிச்சயமாக தெரியும். விமன் ப்ரிடாமினெண்ட்டாக ஓட்டு போடுறாங்கன்னா யூஸ்வலாகவே விமன் ஓட்டுங்கிறது ஆண்களை விட ஜாஸ்தி தான். நீங்கள் 10th + 2 ரிசல்ட் எடுத்தாலும் சரி, இங்கே ஓட்டிங் பர்சன்டேஜ்னாலும் அவங்க அதை ப்ராப்பராக செய்யக்கூடியவங்க. அது வந்து அவங்க எப்பயுமே அந்த ரைட்டை எக்ஸிக்யூட் பண்ணிடணும், நான் அதை வந்து எனக்கு கொடுத்துருக்கிறத நான் செஞ்சிடணுங்கிறதும் பல விஷயங்களை ரிசீவ் பண்ணக்கூடிய இடத்துல கவர்மெண்டோட சர்வீசஸில் அவங்க இருக்கிறதுனால நான் டிசைட் பண்ணணும், எனக்கு இருக்கக்கூடிய அந்த இதை வந்து நான் எனக்கு கொடுக்கப்பட்ட எம்பவர்மெண்ட்டாக நான் பார்க்குறேங்கிற அந்த தாட்டு விமனுக்கு இருக்கிற அளவுக்கான அந்த கான்ஷியஸ்னஸ் மென்னுக்கு இல்லை. ஓகே. ஸோ அதனால விமன் ஓட்டு டிசைடிங்காக தான் இருந்து தெரிஞ்சோ தெரியாமலோ வாக்களிக்கணும் அப்படிங்கிறதுல பெண்கள் ரொம்ப மும்முரமா இருக்கு, ரொம்ப குறிப்பா இருக்கிறாங்க. ஏன்னா அரசாங்கத்தினுடைய பல விஷயங்களுக்கு பிரைமரியா நின்று ரிசீவ் பண்ற இடத்துல அவங்க இருக்காங்க. அது சர்வீசஸ் ஆகட்டும், இல்ல மற்ற விஷயங்கள் ஆகட்டும், அது நீங்க ரேஷன்ல தொடங்கி வேற எதுனாலும் நீங்க குடும்ப தலைவருங்கிற இடத்துல அவங்கள தான் ப்ரிடாமினெண்டா வைக்கிறாங்க. அதை தாண்டி ஒவ்வொரு சர்வீசஸ்னாலும் வீட்டுல இருந்து ரிசீவ் பண்ணக்கூடிய இடத்துல அவங்க ஒர்க்கிங் விமனாகவே இருந்தாலும் ஹவுஸ் ஹோல்டுக்குள்ள அவங்க தான் அங்க சென்ட்ரிக்கா இருக்கிறதுனால கவர்மெண்டோடைய ஒவ்வொரு பாலிசிஸும் அவங்க வரைக்கும் வருது. ஸோ தேர் அவங்க அதுல கான்சியஸா இருக்கிறாங்க. இந்த சப்போர்ட் அப்படிங்கிற அந்த பேஸ் இருக்கு. ஆனா அது ஆட்சியை நோக்கி போகக்கூடியதாக இருக்கிறதா, கிறிஸ் கிராஸ் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறதா அப்படிங்கிறது தான் விஜய் வைத்திருக்கக்கூடிய ஒரு ட்விஸ்டா இருக்கு இந்த எலெக்ஷன்ல. ஓகே. பட் அந்த வேவ் அப்படிங்கிறது இல்லாதது, ரொம்ப அமைதியா இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு சொன்னீங்க. லைக் எந்த வகையில அது ஆபத்து? யார் ஓட்டு போகுன்னே தெரியாம எல்லாரும் பயத்துல இருப்பாங்க இல்லையா. அடி வயிற்றுல நெருப்பு இல்லை, எரிமலையே இன்னைக்கு கக்கிக்கிட்டு இருக்கும் அத்தனை பார்ட்டிஸ்க்கும். விஜய் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சில இன்ஃப்ளூயன்சஸ் போடுறாங்க. அதிமுக ஆல்ரெடி பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டாங்க போஸ்ட் எலெக்ஷன் அலையன்சஸ்க்காக. இது பிளான்டட் நியூஸ் இது ஆப்வியஸ்லி. பட் எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க போஸ்ட் எலெக்ஷன் அலையன்சஸ் வித் ஹூம்னு இருக்கு டிவிகே. ஓகே. ஏடிஎம்கே சைட்ல இருந்து தாவேகாவினுடைய தலைவர்களிடம் பேச்சுவார்த்தையை தொடங்கி விட்டார்கள். இன்னைக்கு காலையில இருந்து ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. ஆனா அவ்வளோ சீட்ஸ் வருமா தாவேகாவுக்கு அலையன்ஸ் வைக்கக்கூடிய அளவுக்கு, அவங்க சப்போர்ட் தேவைப்படுற அளவுக்கு ஒரு क्वेश्चन. இது ஏடிஎம்கே சைடும் மறுக்கல, டிவிகே சைடும் மறுக்கலங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா. இல்ல இப்போ இந்த அளவுக்கு அவங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கிறாங்க. நேற்றைக்கு மாதிரி அமைச்சரவைன்னு அவங்களுடைய வர்ச்சுவல் வாரியர்ஸ் தான், அபிஷியலா அவங்க அது போட்டது இல்ல. ஒரு விஷயத்தை எடுத்து இறக்குறாங்க, அந்த துறை பட்டியல் மாதிரி அமைச்சரவைலாம் இறக்குறாங்க, நம்மளால பார்க்க முடியுது. அதுல சிலருக்கு இல்லன்னு வருத்தம். இந்த லெவலுக்கு அவங்க போறாங்க இல்லையா. இந்த கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலா கான்ஃபிடென்ட்டா இருங்கன்னு ஒரு விஜய் சார் சொன்னது அங்க ரீச் ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா டிஎம்கே, ஏடிஎம்கே, நாம் தமிழர் யார் யாருக்கெல்லாம் வாக்கு இருந்ததோ இவங்க எல்லாருமே ஏன் பதட்டத்தில் இருக்காங்கன்னா, நம்மளோட இது எவ்வளோ போகும்னு தெரியல. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய லைக்லி சினாரியோ டிஎம்கே ரிட்டைன் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஏடிஎம்கேவை விட அவங்க ஓட்ஸ் லாஸ் ஆனாலும் குறைவான அளவுக்கு விஜய் கிட்ட லூஸ் பண்ணணும். அப்போ அவங்க ரிட்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏடிஎம்கே ஒருவேளை ரெஜிம் சேஞ்சுக்கு அவங்க வரணும்னா அவங்கள விட பல மடங்கு அதிகமாக டிஎம்கேவுடைய கோர் ஓட் பேங்க் அவர் ஏரோட் பண்ணணுங்கிற சுச்சுவேஷன். ஏன்னா நம்ம 2021 எடுத்தோம்னா 2 பேருக்கும் ஏறத்தாழ 3-3.5% தான் டிஃப்ரென்ஸு. 2024 சினாரியோ கம்ப்ளீட்டாக வேற. அப்போ அந்த டிஃப்ரென்ஸை அவங்க மேட்ச் பண்ணணும் அப்படின்னா ஏடிஎம்கேவோட ஓட்டிலேருந்து விஜய் எடுக்கிறது குறைவாகவும் அதை விட 3 times 4 times டிஎம்கேட்டிருந்து எடுத்தால் தான் அந்த கேல்குலேஷன் செட் ஆகும். இப்போ எப்படி விஜய் டார்கெட் பண்ணாருன்னா அவர் ஏடிஎம்கேஃபைகேஷன் ஆஃப் டிவிக்கே தான் அவருடைய டார்கெட்டாக இருந்தது. தன்னுடைய கட்சியை ஒரு அதிமுகவாக நியோ ஏடிஎம்கேவாக கொண்டு போய் பொசிஷன் பண்ணணும். ஏன்னா அவர் டைரக்டாக அதிமுகவை அடிக்காதது அல்லது எம்ஜிஆர் ஜெயலலிதாவை சீண்டாததற்கான காரணம் அந்த ஓட் பேங்க் என்கிட்ட வரணும்னு.
நீங்கள் எதிர்த்து அவங்கள பேசிட்டீங்க, ஒரு வார்த்தையை விடுறீங்க அப்படின்னா அந்த ஓட்டர்ஸ் என்ன நம்பிக்கிட்ட வர மாட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணணும், அவங்க எனக்கு ஆன்டேவா போயிடுவாங்க. ஸோ நான் ப்ளே பண்ண வேண்டிய கார்டை விஜய் கான்சியஸாக ஆரம்பத்திலேருந்து ப்ளே பண்ணிக்காருன்னு பார்க்க வேண்டியிருக்கு. இதில் விமன் ஓட்ஸ் வந்து கடந்த 2 எலெக்ஷனாக தான் டிஎம்கேக்கு ரொம்ப பெருவாரியாக வந்தது. ஜெயலலிதா அவர்களுடைய டிமைஸுக்கு பிறகு 2019 டு அன் எக்ஸ்டென்ட் அது வேறு விதமாக இருந்து 21-24 பெருவாரியாக வந்தது. இப்போ என்னென்னா டிஎம்கேக்கு நீங்கள் 4 விதமான ஓட்ஸ் இருக்குது. இந்த நம்ம இன் ஜென்ரல் ஒரு யார் ஓட்டை எரோட் பண்ண போகிறாங்கிறதுக்காக ஒரு தியரி பேசினோம்னா டிஎம்கேக்கு 4 விதமான ஓட்ஸ். ஒன்று அவங்க பேசக்கூடிய ஐடியாலஜி, அது மாநில சுயாட்சியாக இருக்கலாம், மொழி உரிமையாக இருக்கலாம், சமூக நீதியாக இருக்கலாம், அது ஐடியாலஜிக்கல் ஓட் பேங்க் ரொம்ப கம்மியாக இருக்கும். இரண்டாவது அந்த தலைவருக்கான ஒரு பர்சனாலிட்டிக்கான ஒரு அப்பீல் இருக்கக்கூடிய ஓட்ஸ். எம்கே ஸ்டாலின் அவர்களுக்கு கலைஞர் கருணாநிதியை விட ஆன்டி ஓட்ஸ் குறைவுன்னு நான் பார்க்குறேன். ஒரு அக்செப்டன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு. நான் கலைஞர் குறித்து பல விஷயங்கள் பேசப்பட்டது, அது வதந்திகளாகவும் பரப்பப்பட்டது, பல விஷயங்கள் அது ஒரு லாங்கர் ரன்ல இருந்தது. அதை விட இவருக்கு அக்செப்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த இடத்துல விஜய் சமூக நீதியோ மாநில உரிமையோ இல்லை அந்த மொழி உரிமையோ அது எந்த அளவுக்கு பேசுகிறார் அப்படிங்கிற இடம் இருக்குது. இரண்டாவது ஸ்டாலின் அவர்களுடைய அவருக்கான அப்பீல்ங்கிறது அஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டராக இந்த 5 ஆண்டுகளுக்கு வைத்து கிடைத்திருப்பது கடந்த 3 எலெக்ஷன்ஸில் அவர் ஏர்ன் பண்ணுது. அதை எப்படி விஜய், ஏன்னா இது வரைக்கும் விஜய் ஆட்சிக்கே வரல, அஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டராக அந்த இடத்துல விஜயால் எரோட் பண்ண முடியுமான்னு ஒரு கேள்வி வருது. மூன்றாவது டிஎம்கேவுக்கு இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தவங்களை ஆன்டேவாக எதிர்ப்பதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆன்டி பிஜேபி ஓட்ஸ். அவர் இப்போ வரைக்கும் பிஜேபியை சாஃப்ட் லைனில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டிஎம்கேனுடைய அந்த இதையும் எடுக்க முடியாது. நான்காவதாக இருக்கக்கூடியவர்கள் பயனாளர்கள். அவங்களுடைய இந்த திட்டங்களின் மூலமாக யார் யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்க, அதனால பெனிஃபிஷியரிஸாக இருக்கக்கூடியவர்கள் இந்த 5 ஆண்டுகள் அங்கதான் விஜய் பெரிய அளவுக்கு எரோட் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, பெனிஃபிஷியரிஸ் ஏன்னா பல ஸ்கீம்ஸை அவரும் கண்டினியூ பண்ணுவேங்கிற மாதிரி தான் சொல்றாரு. அப்போ அந்த இடத்துல அவர் எப்படி எடுக்க முடியும்? இந்த 3 விஷயங்கள் உங்களுக்கு ஐடியாலஜி தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு தனி மனிதர், ஒரு லீடராக அவருடைய ப்ரொஃபைல், அந்த பர்சனாலிட்டி அதுக்கு அப்பீல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க பாலிடிக்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியவங்களா இருக்கணும்னு இல்லை. ஆன்டி பிஜேபி கவலையில் இங்கே பிஜேபி இருக்குது, இப்போ என்ன எனக்கு பிரச்சனை இல்லை, அதை பற்றி நான் ஏன் யோசிக்கணும், இது எதுவுமே இல்லாமல் வெறும் பயனாளிகளாக மட்டும் இவ்வளோ தூரம் செஞ்சுருக்காங்கப்பானாலும் இது அவர் வந்தாலும் செய்ய தானே போகிறாரு, ஒரு சேஞ்ச் கொடுத்து பார்க்கலாமா அப்படிங்கிற இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல இருந்து விஜய் ஆப்வியஸாக எரோட் பண்ணுறாரு. இதே அப்படியே நீங்கள் நாம் தமிழருக்கு வச்சிங்கன்னா அவர் பேசக்கூடிய தமிழ் தேசியம், விஜய் அதை ஒரு நாளும் பேசுனதில் ஒரே ஒரு ட்வீட் போட்டார் 2 வருஷத்துக்கு முன்னாடி. மாவீரர் நாள் அன்னைக்கு மாவீரம் போட்டுறதும் ஒரு ட்வீட் போட்டார். ஸோ அந்த ஐடியாலஜி இல்லை தமிழ் தேசியம், அந்த ஓட் பேங்க் சீமான்ட்டு வராது. ரெண்டாவது சீமானுடைய அந்த ஆரேட்டரி, அந்த ஆர்டிகுலேஷன், அவர் ஒரு பெர்ஃபார்மர், ஒரு ஸ்டேஜ் ஏறிட்டார்னா ஒரு கம்ப்ளீட் பெர்ஃபார்மர். அதை விஜய் மேட்ச் பண்ணுவாருன்னா இவரோட பெர்ஃபார்மன்ஸ் வேறவா இருக்கு. ஸோ அது பிரச்சனை இல்லை, அதுவும் எரோடாக வாய்ப்புகள் குறைவு. என்டிகே இந்த முறை அந்த 8% வாக்குகளை அப்படியே சஸ்டைனபிலிட்டியோட வச்சிருப்பாங்க. என்டிகேக்கு லூஸ் என்டிகே உங்களுடைய வாக்குகள் ஒரு டென்ட் வரும், ஆனால் அது ரொம்ப பெருசா இருக்காது. ரொம்ப பெருசு நான் மீன் பண்றது அதாவது இங்க 35ல் 2% குறையிறதும் 8ல் 1 குறையிறதும் ஒண்ணு கிடையாது. ஆனால் அதை சீமான் சஸ்டெயின் பண்ணிடுவாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை. ஏன்னா மூன்றாவதாக அவருடைய ஆன்டி ஓட்ஸ் ஆன்டி டிஎம்கே அண்ட் ஆன்டி ஏடிஎம்கே ரெண்டும் சேர்த்து பேசுனது. கடந்த முறை இந்த வாக்குகள் அண்ணாமலைக்கு போனது 24ல். அந்த 18%ங்கிறது ஆன்டி டிஎம்கே அண்ட் ஆன்டி ஏடிஎம்கே சேர்ந்த ஓட்டு தானே. ஏதோ நேரத்தில் ஏடிஎம்கே மேல ஒரு அக்செப்டன்ஸ் வரும்போது சில ஓட்டுகள் டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். அண்ணாமலைக்கு பின்னால் போன வாக்குகள் இப்போ விஜயை நோக்கி அங்கே பிஜேபி வாங்கியிருந்த அந்த வாக்குகள் அதுவே இப்போ விஜயை நோக்கி வருமோன்னு ஒரு பார்வை இருக்கு. ஏன்னா இவர் ஆன்டி ஏடிஎம்கே பேசலை, ஒரு ஹார்ட் கோர் ஆன்டி டிஎம்கே மட்டுமே. அதில் நீங்கள் லாஜிக்கே இல்லைனாலும் பேசக்கூடிய ஹார்ட் கோர் ஓட்ஸ் சீமான்ட்டு விஜய்க்கு வரலாம். ஏன்னா சோஷியல் மீடியா ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறதுனுடைய விளைவாக அவங்களுக்கு அந்த டிஎம்கே ஜெயிக்கக்கூடாது, கண்டினியூ பண்ணக்கூடாதுங்கிற அந்த ஒரு பிளைனான ஹேட்ரட்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபேக்ஷன் மட்டும் இங்கே எரோடாக வாய்ப்பு இருக்குது. சீமான் நல்ல திட்டங்கள் செய்யலை. ஆனால் சீமானுக்காவது இது ஒன்று. இப்போ நீங்கள் ஏடிஎம்கேக்கு போனீங்கன்னா அவங்களுடையது ஒரு ஸ்லைட்டான டிஎம்கேனுடைய கொள்கையில் அப்படியே தான் நிற்பாங்க. அப்படியேனாலும் கூட விஜய் பேசக்கூடிய டிஎம்கே அளவுக்கு ஸ்ட்ராங்கா பேச மாட்டாங்க. ஏறத்தாழ விஜயும் அதுதான், ஆளுநர் பதவி கூட அறிக்கை விடுவாரே தவிர அவர் பேச மாட்டார். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சிஆர்ஏ சட்டம் குறித்து கேட்கும்போது எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார், அது இன்னும் சட்டம் வரல, அது அவங்களுடைய கொள்கை முடிவு, இன்னும் சட்டம் வரல, வந்தால் தானே தெரியும் இம்பேக்ட் அப்படின்னு பேசுறாரு. விஜய் மௌனமா இருக்கிறதும் அவர் இப்படி பேசுறது இதை விட ஆபத்தானது ஆக்சுவலா. அதாவது மத்தியில் இருக்கிறவங்களை பகச்சிக்காம மாநில உரிமை, மத்தியில் இருக்கக்கூடிய கட்சியை கேள்வி கேட்காம மொழி திணிப்புக்கு எதிராக நாங்கள் பேசுவோம், டீலிமிட்டேஷனுக்கு எதிராக நாங்கள் அறிக்கை விடுவோம், பின் பாயிண்டாக பேச மாட்டோங்கிற அந்த இடம் ஏடிஎம்கேனுடைய அந்த ஐடியாலஜி ஒரு சாஃப்டான அண்ணாயிசம்னு அவங்க மீன் பண்ணக்கூடியது.
அது என்ன டெஃபினிஷன் அவங்களும் சொல்லலைனாலும் அந்த அண்ணாயிசம் ஏறத்தாழ அவர் அதை தான் பண்றாரு. ரெண்டாவது அவங்களுடைய தலைவர்களை லெகசியை அவர் கிளைம் பண்றாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த 3 எலெக்ஷன்ஸ் வச்சு பார்த்தா இன்னும் அவருக்கான ஒரு சப்போர்ட் பேஸ், ஒரு பர்சனாலிட்டியை அவர் கிரியேட் பண்றதுல அவர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு, கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கு. அவர் இப்பதான் அந்த உள்கட்சி பிரச்சனை எல்லாம் முடிச்சு என் கைக்கு கட்சி வந்திருக்கு அப்படிங்கிற நிலைமைக்கு கொஞ்சம் ஆசுவாசம் ஆயிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். சசிகலா கட்சி ஆரம்பிச்சதுன்னா February 24 தான். ஸோ அதுக்கு பிறகு இந்த 2.5 மாசம் தான் அவர் கம்ப்ளீட்டா கட்சியை கையில் எடுத்ததே கணக்கு. அதனால அவருக்கு முன்னாடி இருந்த ஜெயலலிதா, எம்ஜிஆர், அண்ணான்னுட்டு 3 பேரையும் அண்ணாவை தான் அவங்க எடுத்துக்கிட்டாங்க கொள்கை தலைவரானாலும் 3 பேரையும் அவர் கொண்டு வராரு. அவங்களா ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன் மக்கள் மத்தியில அவங்களுடைய லெகசியை அவர் திருடுறாரு. லிட்டரலி நான் தான் அவங்களுடைய வாரிசு அப்படிங்கிற இடத்துக்கு போய் தன்னை பொசிஷன் பண்றாரு. ஸோ ஏடிஎம்கேனுடைய சாஃப்ட் அண்ணாயிசம்ங்கிறதும் அவர் செட் ஆகுது, அங்க லீடர்ஸ்னுடைய லெகசி நான் தாங்கிறதும் இதாகுது. ஆன்டி டிஎம்கே அவங்கள விட ரொம்ப ஆக்ரோஷமா விர்ச்சுவலி அது ரீச் ஆகிற அளவுக்கு பண்றாரு. அப்போ அவர் இதை தாண்டி பயனாளிகள் ஏடிஎம்கேக்கே அவர் இப்போ போய் நான் உங்களுக்கு ஆல் பாஸ் போட்டேன் இல்லையா கோவிட் டைம்ல அப்படிங்கிறது பேசிக்கிட்டு இருக்காரு. பயனாளிகள் அதிமுக பீரியட்ல இருந்தாங்க, இப்போ மறந்துருப்பாங்க. இட் வாஸ் அ லாங்கர் பீரியட் இல்லையா, 5 ஆண்டுகள்ங்கிறது. திமுகவுக்கு இப்போ இருக்கக்கூடிய பயனாளிகளே கூட டெல்லியா இருந்து போகலாம் அப்படின்னா அதிமுகவுக்கு அது சஸ்டெயின் ஆகுமாங்கிற கேள்வி இருக்கு. ஸோ அந்த இடமும் போது அதிமுகவுக்கான டென்ட் ஜாஸ்தி. பேசிக்கலி அதிமுக இடத்தில் தன்னை பொசிஷன் பண்றதுக்கான எல்லா வேலைகளையும் விஜய் கால்குலேட்டடா செய்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. லாஸ் அவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும், மற்ற எல்லாருக்கும் இருக்கும். கேண்டிடேட் டு கேண்டிடேட் மாறுபடும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, அப்ப இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் 2வது இடத்துக்காகத்தான் ஒரு போட்டி இருக்கு அப்படிங்கறது நீண்ட காலமா பார்க்க முடிஞ்சு நம்மளால. அப்படிதான் இருக்கும்னு எடுத்துக்கலாமா? இல்ல, எடுத்த உடனே நம்ம அப்படி ஒரு முன்முடிவுக்கு போயிடலாமாங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா ஏடிஎம்கே கொஞ்சம் மெட்டிகுலஸா சில வேலைகளை பார்த்தாங்க. அவங்க ஒரு 100 கான்ஸ்டிடுவன்சிஸை கொஞ்சம் எடுத்து ஒர்க் பண்ணாங்க. அது எப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, முதல்ல ஒரு 40 தொகுதிகள் இவங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தொகுதிகள், ஏன்னா அதில் ரெட்டையிலையோட கொண்டு போய் மோதக்கூடிய இடம்லாம் நமக்கு பாசிபிலிட்டி வரும். அங்கே ஒரு ஸ்ட்ரைக் ரேட் ஒரு 60-70 ட்ரை பண்ணோம்னா வி ஹேவ் அ குஷன் அவங்க பிளான் பண்ணாங்க. அதுக்கு பிறகு ஒரு 60 புது கேண்டிடேட்ஸ் ட்ரை பண்ணாங்க இல்லையா. ஏடிஎம்கே அதை எப்படி ரீட் பண்ணுச்சுன்னா, 60 பேரை மாற்றிருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்டவங்கள போட்டால் அதிருப்தி இருக்குன்னு ஏடிஎம்கே அதை ரீட் பண்ணுறாங்க. புதியவருக்கு வாய்ப்புன்னு அவங்க ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம். அப்போ அது இதுக்கு முன்னாடி இருந்த எம்எல்ஏ ஆஸ்பிரண்ட்டுக்கோ இல்லை எம்எல்ஏவின் மீதான அதிருப்தியை திமுகவின் மீதான அதிருப்தியாக நம்ம ஒர்க் பண்ணி மாற்றினோம்னா நம்ம அந்த ஓட்ஸை எடுக்க முடியுமான்னு ஒர்க் பண்ணாங்க. இது போக ஏடிஎம்கேக்கு சாலிடாக அவங்களுடைய அந்த கோர் பகுதிகளில் மண்டலத்தில், நம்ம மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த இடங்களில் இருக்கக்கூடிய சில ரீஜியன்ஸில் ஒரு 20 to 25 சீட்ஸ், ஒரு 125 சீட்ஸ் இவங்க இதை வச்சுக்கிட்டு இது போக மீதி இருக்கிறது நெக் டு நெக் முடிஞ்ச வரைக்கும் உழைப்போனா அவங்க ஒரு ஸ்கீம் வச்சுருந்தாங்க. இதில் எவ்வளோ ஒர்க் ஆச்சு, இதில் என்னென்னா விஜய்க்கு கேண்டிடேட்ஸ்க்கு இதுக்கு முன்னாடி ஏன்னா 100 பேர் வேறு கட்சியிலேருந்து எடுத்தார் இல்லையா, அவங்க செல்வாக்கு என்னன்னு நமக்கு தெரியாது. அவங்க எந்த கட்சி, அந்த கட்சியினுடைய ஓட்டை தான் கூட சப்போர்ட்டர்ஸை கூப்பிட்டு வந்திருக்கிறாங்களா, லோக்கலில் அவங்க ஒர்க் பண்ணியிருக்கிறாங்களா, ஒரு என்ஜிஓ அமைச்சிருந்திருக்கலாம், இல்லை அங்கே ஏதாவது கம்யூனிட்டி பேஸ்டாக அவங்க ஒர்க் பண்ணியிருந்திருக்கலாம். இந்த மெரிட்ஸ் எல்லாம் இருந்தால் அது வெவ்வேறு இடங்களை காலியாகுது. இப்போ விஜய் ஸ்பாய்லராக உங்களுக்கு மேற்கு மண்டலத்தில் ஏன் அதிமுக பாஜக ஜெயிப்பதைக்கு விஜய் ஸ்பாய்லராக போக முடியாதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதாவது நமக்கு ஃபர்ஸ்ட் பாஸ் போல் சிஸ்டம் தானே. அவங்க 40 இவங்க 35னா அந்த 40லேருந்து ஒரு 10 உருவனாரா அது 30 ஆயிரும், 35 ஃபர்ஸ்ட் ஆயிரும் இல்லையா. அந்த மாதிரியான ஒரு ஸ்பாய்லராக வாய்ப்பு இருக்கு. அதே ஃபேக்டரை சவுத்துலையும் டெல்டாலையும் கடந்த முறை திமுக ஜெயித்த இடங்களில் விஜய் ஏன் ரிவர்ஸ் பண்ண முடியாது? அதில் விஜய் மட்டும் இல்லாமல் சசிகலா அம்மாவும் வராங்க, டாக்டர் கிருஷ்ணசாமியும் அங்கே ஆளை போடுறாரு. அப்போ இந்த முறை 1000 ஓட்டுலேருந்து 5000 ஓட்டுக்குள்ளங்கிற அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப நிறைய கான்ஸ்டிடுவன்சிஸ் போகும். ஏறத்தாழ அந்த போன முறை டீனரில் நடந்த மாதிரி ஒரு 50 ஓட்டு 70 ஓட்டு, அந்த 100 to 1000 ஓட்ஸ் இந்த மாதிரி நிறைய போகும். அந்த வேல்யூ பண்ணி தான் அவங்க ஏறத்தாழ ஒரு 10,000 crores ஆச்சும் மினிமம் எஸ்டிமேட்ல உள்ள ஃப்ளோ ஆயிருக்கு எலெக்ஷனுக்காக. நம்ம மினிமம் எஸ்டிமேட்ல பட்டாலே எல்லாரும் இவ்வளோ வாரி அரைச்சோம், அது என்னவாகுங்கிற கேள்வி இருக்கு. இப்போ நான் கரூரை மீன் பண்ணது, கரூரில் அவ்வளவு தைரியமாக இருக்கும்னா விஜய் அங்கே கண்டெஸ்ட் பண்ணியிருக்கலாம். அவங்க செந்தில் பாலாஜி கேட்குறாங்க நீங்கள் ஏன் அங்கே போயிட்டீங்கன்னு, நீங்கள் நின்றுக்கலாமேங்கிறது இருக்குது. இப்போ கரூரில் இவ்வளவுக்கு பிறகு மக்கள் எழுச்சியோடு வந்து 90% போட்டாங்கன்னா விஜய் நின்ன திருச்சி கிழக்கில் அப்படி வரலையே. திருச்சியில் இருக்க 9 மாவட்டங்களில் 7வது ஹையஸ்ட் போல் தான் விஜயோட திருச்சி கிழக்கு. அதுக்கடுத்து அன்பில் மகேஷோட திருவெரும்பூர், அதுக்கும் கீழே KN இருக்கு. நம்ம ஒருவேளை டர்ன் அவுட் அதிகம் வரலன்னா அப்போ அதிருப்தி இல்லைன்னு எடுத்துக்கணுமா? அந்த இடத்துல அப்படி பார்த்தா கீழே இருந்து 3வதுனா இப்போ இன்னைக்கு வருது ராஜ் மேலே அதிருப்தி கம்மியாக இருக்கு, மண்ணச்சநல்லூர்லையோ இல்லை முசிறிலையோ கூடன்னு எடுத்துக்கிறதா? ஸோ அது நம்ம நம்பர்ஸை வச்சு இன்டர்பிரேட் பண்ணும்போது அவங்களுக்கு தேவையான விருப்பமான பிடித்த விஷயங்களை எடுத்துக்கிறாங்க.
ஆனால் அதை தாண்டி ரியாலிட்டி என்பது வேறாக இருக்கிறது. இதில் என்ன பிரச்சனைனா, நம்ம எல்லாராலையுமே அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபெசிலிட்டிஸை வச்சு ஒரு ஆங்கிளில் பார்க்க முடியும். இது எல்லாத்தையும் கொலாட்ரேட் பண்ணி பார்க்கறதுக்கு நமக்கு ரிசல்ட்டு வரணும். அப்போ தான் கிறிஸ்கிராஸாக விஜயோட இம்பாக்ட் என்னவாக இருக்கிறது. ஏன்னா நீங்கள் இவ்வளவு குறைவாக உழைத்து விட்டு இருக்கிற 4 சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டில் மிக குறைவாக உழைத்து விட்டு உங்களுக்கு இப்படியான ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா, இந்த விஜய்க்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த எந்து ஆதரவு என்பது திமுக அதிமுக கடந்த 30 ஆண்டுகளாக என்னென்ன தவறுகள் செய்திருக்கிறார்கள்னு கோர்ஸ் கரெக்ஷன் செய்யாமல் விட்டதனுடைய விளைவு. ஆனால் அதை இப்போ பார்த்து அவங்களால லாஸ்ட் மினிட்ல ஒன்றும் பண்ண முடியாது. மேபி எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு அவர் எங்கெங்க டென்ட்டை ஏற்படுத்துறாரு, யாருக்கு ஸ்பாய்லராக இருக்கிறார், இல்லை அவரே நம்ம எல்லாருடைய கணிப்புகளையும் மீறி இருக்கிற அத்தனை செஃபாலஜிஸ்டுகளையும் காலி பண்ணிட்டு வந்து உட்கார்றாரா, அதற்கு பிறகு வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது எல்லா கட்சிகளும் ஆக்சுவலாக 2026க்கு பிறகு மே 4க்கு பிறகு வாட் நெக்ஸ்ட்ங்கிற கேள்வி எல்லா கட்சிகளுக்கும் இருக்கும். எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் யாருக்கு வருது, இல்லை எல்லா இடங்களிலும் ஒரு ஈக்குலிபிரியம் ஷிஃப்ட் வருமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேபி அரசியல் பார்வையாளர்கள், அரசியல்வாதிகள் இவங்க எல்லாரை விடவும் மக்கள் ரொம்ப ஷார்ப்பானவங்க. அவங்க செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள விமர்சிக்கிறத விட்டுட்டு, அவங்கள லேபிள் பண்ணுறதை விட்டுட்டு என்ன காரணமாக இருக்கும்னு யோசிங்க. அதுதான் நம்ம பவரில் இருக்கிறவங்களுக்கு சொல்ல வேண்டியது. நிச்சயமா இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 வீக் தான் இருக்கு எக்ஸாக்டா. ஸோ May 4th நம்ம இதே மாதிரி உட்காந்து பேசுவோம். ரிசல்ட்ஸ் என்ன வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு நேரத்திற்கு ரொம்ப நன்றி.